அடுத்த டாபிக் எதை பற்றி கவிஞர் அவர்களே? திருவி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி சொல்லியிருக்காங்க. எங்கள் பங்காளி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தினகரன் சார் அவர்கள் தானே? சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட பங்காளி சண்டை அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தேர்தலை முன்னிட்டு. உண்மையும் அதுதானே ராசா தமிழன் அவர்கள் சார் அவர்களே. அதாவது பங்காளி சண்டைகள் உண்மை தானே. ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்து எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து கழகத்தை ஜெயலலிதா அம்மா, அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களோட தலைமையின் கீழ் கொண்டு வரதுக்கு முழுமையான பாடுபட்ட குடும்பம் அதுதானே. பங்காளி சண்டைகள்ன்றது உண்மை தானே. அது நம்ம ஏற்றுக்கிறதா இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் வருது. என்னதான் அவர் பங்காளி சண்டைன்னு சொன்னாலும் இன்னும் பழைய பகையை மறக்காத மாதிரி தான் இருக்குது எடப்பாடி அவரோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது. இது வந்து அவங்களுக்கு சரியான ரெகக்னைசேஷன் தருவாங்களா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களா யார் ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்களான்னு நினைக்கிறீங்க? அந்த பங்காளி சண்டைன்ற வார்த்தைகள் கூறியது நுழைவாக அப்படின்னு அமமுக தொண்டர்களை சொல்கிறீங்களா? யாரை சொல்கிறீங்க? அமமுக தொண்டர்களையும் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரையும் சொல்கிறேன். கண்டிப்பாக. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம், அது ஒரு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்ன, கொள்கை என்ன அப்படின்னா, அம்மாவின் வழியை அம்மாவின் வழியை கழக ஆட்சியை மீட்டெடுப்போம், அதிமுகவை ஒன்றிணைப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஓரளவு வந்து பங்காளி சண்டைகள் அப்படின்றது ஓரளவு எதுக்காக அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அமமுக தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. 2 பேருமே மக்கள் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணுறது எப்படின்னா, இரட்டலை கட்சிக்காரங்க தானே நீங்களும், அமமுக தொண்டர்களும் நீங்களும் இரட்டலை ஒரு கட்சி தானே அப்படின்னு சொல்லும்போது, அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அது வந்து பங்காளி சண்டையை தான் பார்க்குறோம், பார்க்கலாம். அது அவர் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னது சரியும் கூட. இதுதான் என்னோட விளக்கம். என்ன இருந்தாலும் சரிதான், பங்காளி சண்டை கச்சேரிக்கு வராமல் இருந்தால் சரிதான். பங்காளி சண்டைகள் வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து குடும்பங்களில் வரும் போகும். அது எப்படி டேக்கிள் பண்ணி மறுபடியும் அந்த சண்டைகள் வராமல், பங்காளி சண்டைன்றது வரும் போகும், அது மாறி காலத்துக்கு மாறி போகும், வரும் மாறி. அது மாதிரி அது காலத்துக்கு தகுந்த மாதிரி பங்காளி சண்டையை வந்து நீங்கள் சொல்வது போல் எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் அதை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிறது தான் ஒரு தலைவனோட ஒரு லீடிங் பவர். அது வந்து கண்டிப்பான முறையில் அமமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு. தம்பி, அதனால தான் சொல்கிறேன், பங்காளி சண்டை படுதோல்வி ஆயிடக்கூடாது. ஓகே, படுதோல்வின்றது வந்து நீங்கள் தேர்தலை மேற்கோள் காட்டி சொல்கிறீங்கன்னு தெரியுது. கண்டிப்பான முறையில் வந்து படுதோல்வி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா வலுவான கூட்டணியில் வந்து இப்போ அமமுக இருக்குது. அதனால் வந்து பங்காளி சண்டைன்றது படுதோல்வி அடையாது, வெற்றி பாதை நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஓகே, நன்றி, வணக்கம்.